ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய சிங்கிள் ஃபாதர் ஹெட் ஃபேமஸ் ஆயிலுடைய பார்ட் 9 ஓகேவா. பார்ட் 8 வந்து எப்படி பண்ணியிருப்பானாக்க, நம்ம சின்ன வந்துட்டு ஜிம்மிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, நான் அவங்கள அம்மான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறேன் ஜிம் கேட்குறாங்க. டோன்ட் கால் மீ அங்கிள் ஓகேவா, கால் மீ மாம், ஐ எம் யுவர் மாம் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி ஏன் அம்மாவா, எனக்கு அம்மா இல்லை சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா, நம்மளோட அம்மா உன்னோட 10 months நான் வந்து ஹோல்ட் பண்ணேன் ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு அந்த பர்த்டேக்கு உன்னை பர்த் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நான் தான் அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, நான் வந்து அம்மா ஓகேவா, நீ நம்பினாலும் நான் பாட்டி இதான் உண்மை சரி, இதை யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் நம்ப முடியல. வந்துட்டு சொல்கிறாங்க, பாரு எனக்குள்ளே வந்து ஒரு குழந்தை சரியா, நான் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் 10 months ரொம்ப அழகாக ஹோல்ட் பண்ணி உன்னை ஹாப்பியாக வந்து பர்த் பண்ணேன் ஓகேவா சொல்கிறாங்க. நான் என்றைக்குமே பாட்டை நினைச்சதில்லை. என் ட்ரீமுக்காக நான் விட்டுட்டு போன தப்பு தானே சொல்லலாம். ஆனால் அதுக்காக உன்னை எங்கேயோ விட்டுட்டு போகல ஓகே. நீ இவ்வளோ கஷ்டப்படுற பிளேஸில் இருந்து விட்டுட்டு போயிருந்தாக்கா அது தப்பு. நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன் ஓகேவா. அப்போ என் ட்ரீம் என் கணக்கு தெரிஞ்சிருக்காது. நீ சேஃபான பிளேஸில் இருக்க, உனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொன்னால மட்டும்தான் எனக்கு ஒரு சான்ஸுக்கு தானே போனே தவிர உன்னை அப்படியே விட்டுட்டு போகல சரி. உன் சேஃபான பிளேஸில் உங்கள் அப்பா கிட்ட விட்டுட்டு போயிருக்கோம். அப்பா உங்கள் அம்மா உங்கள் கிராண்ட் ஃபாதர் தான் விட்டு போனே தவிர நான் எங்கே விட்டு போகல சரி. நான் அந்த அளவுக்கு செல்ஃபிஷ் பர்சன் கிடையாது ஓகே சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. அந்த டைம் அந்த ஏஜ் எந்த ட்ரீம் எந்த எல்லாத்தையும் கண்ணை மறைச்சிச்சு ஓகே. நீ ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சி விட்டு போனேன் சரி. நீ கண்டிப்பாக உன்னை பத்திரம் பார்த்துப்பாங்க. உன்னை யாரும் ஹார்ட் பண்ண மாட்டாங்க நல்லா தெரியும் ஓகே. அந்த வீட்டில் இருந்து பிரின்சிபல் விளையாட போகிறேன்னு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்துட்டு போர்டை கிளம்பி போனேன் ஓகேவா. தப்பு தான் அம்மா பண்ண தப்பு எல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்காக நான் பண்ண ரைட்டு மட்டும் சொல்ல மாட்டேன் ஓகேவா. 10 months உனக்கு ஹாப்பியாக ஹோல்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்க இல்லை பண்ண கொடுக்காம விட்டுருக்கா சரியா. தப்பு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீ கேட்குற எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கா சரியா. எப்போ நான் உன்னோட அம்மா நீ நம்புறியும் உனக்கு எப்போ எந்த கொஸ்டின் பண்ண தோணுதோ அப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ண அப்படி சொல்லிட்டு ஜிம்மோட ஹேண்டில் ஒரு இது ஒரு கார்டு வைக்கிறாங்க. ஜிம் பக்கம் இது சொல்கிறாங்க, என்னோட கார்டு வைக்க இதில் நம்பர் இருக்குது. உனக்கு எப்போ என்கிட்ட வந்துட்டு கொஷின் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு உனக்கு தோணுதோ அப்படி கால் பண்ண ஓகேவா. எனக்கு நான் அம்மான்னு நினைக்கிறியோ என்கிட்ட கொஷின் பண்ணணும்னு எனக்கு யோசிக்கிறியோ அன்றைக்கி எனக்கு கால் பண்ண ஓகே. அதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். நீ கேட்குற ஒவ்வொரு கொஷின் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா. எல்லாரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்குறாங்க தவிர என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ யாரும் பார்க்கல. எல்லாரும் நடிச்சா என்ன தான் பண்ணுவோம். என் அப்பாவுமே என்ன வெறுக்கிறாங்க, உன்னோட அப்பா உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வெறுக்கிறாங்க. இப்போ நீ உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் என்ன ஹேட் பண்ணா நான் என்ன தான் பண்ணுவேன். நான் மட்டும் வேறு நான் விட்டு போனேன். எனக்கு ஒரு ஜீம் வச்சுட்டு போனேன். அதாவது நான் அப்படியே விட்டு போடல. உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு அப்பா கிட்டையும் கிராண்ட் பேரண்ட்ஸ் விட்டுட்டு போனேன். நீ சேஃபாக தெரிஞ்செல்லாம் போனேன். உனக்காக நான் ப்ரேயர் பண்ணாத நாள் இல்லை தெரியுமா. ஒரு அம்மாவோ ஒரு குழந்தைய எவ்வளோ மிஸ் பண்ணி எனக்கு ஒன்றும் தெரியும் சரி. அந்த வேர்ல்டில் நமக்கு எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனால் அந்த அம்மா அப்பா குழந்தை உறவு வந்துட்டு அது ரொம்ப ப்ரீஷியஸ் சரியா. யாருக்கும் அவ்வளோ அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை யாரும் பிரேக் பண்ண முடியாது சரியா. நல்லா கேட்டுக்கோணும். ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு பர்சன் நீ மட்டும் தான் சரியா. என் ட்ரீம் என்னுடைய லைஃப்பில் நான் பார்க்கணும்னு நினச்ச ஒரே ஒரு ட்ரீமாக நீ மட்டும் தான். உன்னை பார்க்கணும் ட்ரீமாக இருந்துச்சு சரியா. உன்னை பார்க்கணும் ஒரே ஒரு டைம் வந்து ஹக் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. இன்றைக்கி நான் என்னோட விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு டைம் என் அம்மாவை கூப்பிட ஆசையாக இருக்குது. ஒரே ஒரு டைம் அம்மா அப்படி கூப்பிடணும். அதை கேட்கணும் ஆசையாக இருக்குது ஓகே. ஒரு அம்மாவே என்னோட விஷயம் இது ஓகேவா. எல்லா அம்மாவோட ட்ரீமாக அதாக இருக்கும். அவங்க குழந்தை ஒரு டைம் நம்ம அம்மாவை ஃபஸ்ட்டு கூப்பிட்ற அந்த வேர்ஸ் கேட்கணும். ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நீ குழந்தை இருக்கப்போ நான் அதை கேட்கறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கிறேன். எனக்கு நான் இல்லை அது அந்த தப்பு ஏமாறது சரி. நான் ஒன்றும் நம்மளே பண்ண முடியாது. என்ன நம்மளே பண்ணுறேன். ஏதாவது தப்பு இருந்து அவனை அப்படி வச்சுக்கொண்டு தப்பு என்னோட தானே சரியா. ஆனால் எனக்கு பாசம் இருக்குது. எவ்வளோ வருஷம் ஆனாலும் குழந்தைங்க அம்மா கேட்குறது குழந்தை தானே. நீ எவ்வளோ தான் வளர்ந்தாலும் எனக்கு நீ குழந்தை. நான் அவனை இப்போவும் சரி நான் 3 months ஹோல்ட் பண்ண அந்த பேபி தான் பார்க்குறேன் சரி. நான் விட்டுட்டு போனேன் அந்த டைமில் பார்த்த ஒரு பேபி தான் நான் பார்க்குறேன். இப்போ என் கணக்கு நீ அப்படி தெரியல ஓகே. நீ வளர்ந்துருக்கலாம். ஆனால் நீ மிச்சம் விட அந்த குழந்தை வைக்க ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. உங்கள் அப்பா ரொம்ப அழகாக வளர்ந்துருக்காங்க. அதை தாண்டி நீ என்ன மாதிரி இருக்கா சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போகிற பேர் ஜிம் பார்த்துட்டே இருக்காங்க சின்ன. இப்போ நாங்கள் ஷுகாவுக்கு பயமாக இருக்குது. எங்கே நம்பிச்சிட்டு வந்துடுவாரோ இல்லை அவங்க வீட்டில் நேரம் பார்த்து வந்து அவருக்கு பயமாக இருக்குது. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அம்மாவுக்கு டைமில் ஓகே. இப்போ அம்மா கிளம்புனேன். கண்டிப்பாக நீ வண்டி கால் பண்ணணும்னு நம்புகிறேன் ஓகே. நீ என்கிட்ட கேட்கணும் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீ கண்டிப்பாக நான் பரிவு பண்ணணும் நம்புகிறேன் ஓகேவா. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மியே பார்த்துருக்காங்க. ஐ லவ் யூ ஓகேவா. நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு பர்சன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஷோ பார்க்குறமா புரியுது. ஜின்னுடைய அம்மாவோட ஏக்கம்ன்றது ஒன்று இருக்குள்ள பார்த்துருக்காங்க. அந்த பர்த்டே மதர் இஸ் ப்ரீஷியஸ் ஓகேவா. எனக்கு என்னோட அம்மா ரொம்ப ப்ரீஷியஸ். உங்கள் எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போது நம்ம ஜிம்மி தான் ஜிம்மி பொருளில் ரொம்ப கிஸ் பண்ணுறாங்க. பாரு அம்மாவுக்காக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீ கால் பண்ண நம்புறேன் ஓகேவா. அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேளு ஓகேவா. கேட்குது நீ என்ன பனிஷ்மெண்ட் தான் நீ வாங்கிட்டு சரி அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் அம்மா வெறுக்காது. அந்த பாட்டு நீ யார் வெறுத்தாலும் எனக்கு திட்டினாலும் எனக்கு கஷ்டமாக இல்லை. ஆனால் நீ வெறுத்தா தாங்கிக்க முடியாது ஓகேவா. இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. நீ புரிஞ்சு பண்ண நம்புறேன் ஓகேவா. எனக்கு நான் வந்துட்டு நிறைய பேசியிருக்கேன். நீ என்னோட ஸ்டம்மில் நிறைய பேசியிருக்கேன். அதனால் உனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் கரெக்டாக இருக்குன்னு நம்புறேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜின்னே பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் அவருக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு கூட அவர் நினச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க அம்மா யாரும் எங்கே இருக்காங்க கூட தெரியும். ஏன்னா அவங்க அம்மா இறந்து போல இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் எதனால் போனாங்க எதனால் புரிஞ்சாங்க அதில் எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற ஒரு பர்சன் தானே ஹக் பண்ணுறாங்க கிஸ் பண்ணுறாங்க.
அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்றப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜிம்மே பார்த்துருக்காங்க. நான் கிளம்புவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அது சொல்கிறேன் கிளம்புறேன், உங்கள் பேரண்ட்ஸ் சேஃபாக இருக்கணும் ஓகேவா, கார்டு ஒன்று மாத்திரமே பார்த்துப்பாங்க. உனக்கு அடிப்பட்டப்போ ரொம்ப அம்மா கஷ்டப்பட்டேன், ரொம்ப துடிச்சு போயிட்டேன். ஆனால் இப்படி நல்லா இருக்கு, எனக்கு அதை பார்க்க ரொம்ப ஹாப்பி இருக்கு ஓகேவா. எப்பவும் கடவுள் உனக்கு கூட தான் இருப்பாங்க, உனக்கு பத்திரம் பார்த்துப்பாங்க ஓகேவா. கார்டோட விஷயப்போ உங்ககிட்ட இருக்கும் சரியா, கார்டோட பிளஸிங்ஸ் உங்ககிட்ட இருக்கும், அம்மாவோட பேர் என்று உனக்காக இருக்கும் சரியா சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. ஜிம் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஷுவாக பார்க்குறாங்க. ஜிம் போகலாம் வாசு கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ நம்பிச்சு நான் ஆக்சுவலாக நம்பிச்சு கூட ஃபோன் தான் பேசிட்டு இருக்காரு ஓகேவா. நம்ம ஜாக்சன் நம்பிச்சு கூட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் நம்பி பேசி வந்துருப்பாங்க. இப்போ நம்பிச்சோட கிராண்ட் பேரண்ட்ஸுமே வந்துட்டு உள்ளதான் போயிருப்பாங்க, அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்ல திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. ஜின்ன வந்து பார்க்க பார்த்தா நம்ம ஜின்ன அப்படியே ஜிம்ல பார்த்துட்டே போகிறாங்க. அப்படி காரில் உட்காராங்க. அந்த கார் அந்த கேட்டு மோன் பண்ணுற வரைக்கும் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு இரவு தெரியல, மனசு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் இதாகும் அவருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன அம்மாவா ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் அப்பா மட்டும்தான் எனக்கு இருந்திருக்காரு, இத்தனை வருஷம் அப்பா தானே வளர்த்துருக்காரு, இவங்களோட அம்மான்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி எடுத்துக்கிட்டோம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த மொபைல் நம்பர் பார்க்குறாங்க. இவங்க எங்கள் அம்மாவை ஏன் விட்டு போனாங்க, என்ன ரீசன் ஜிவனுக்கு புரியல. அப்பா ரொம்ப சஃபராக இருக்குது. கிராண்ட் பேரண்ட்ஸ் அடிக்கடி பேசிப்பாங்களே, அப்பா செகண்ட் மேட்ச் பற்றி யோசிக்க மாட்டாங்க, அவர் லைஃப் வந்து அவர் தொலைச்சிட்டாரு, அவர் லைஃப் வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடுச்சு சொல்லுவாங்களே. அப்படி இருக்கும்போது எனக்கு புரியல, இவங்களுக்கு ஜிம் பார்க்குறாங்க, நான் நம்பலாமா, இது யார்கிட்ட கேட்டால் தெரியும், இது ட்ரூவா ஃபேக்கா, அவங்க சொல்கிறது உண்மையா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணில் ஃபேக்கான விஷயத்தில் பார்க்கலையே, அவங்க ட்ரூவாக பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது அவங்க கல்ல அவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயத்தில் பார்க்குறேனே, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. அவங்க இல்லை அம்மாவா ஜிம் அதே பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதுவுமே சொல்லாங்க. இப்போ ஒரு பாசம் கூப்பிட்றாங்க, ஜிம்மின் தம்பி சொல்கிறாங்க, ஜிம் ரன் பண்ணுறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, வாங்க அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாக்க அந்த நம்பர் எடுத்து அவர் பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. ஜிம் கூப்பிட்றாங்க, அப்பா சொல்கிறாங்க, ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜிம்மினோட அப்பா கிட்ட வராங்க, நம்பிச்சு கிட்ட வராங்க. ஜிம் அது ஓகே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் பா சொல்கிறாங்க. அப்புறம் நம்பிச்சு வந்துட்டு ஜிம்மில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. அவருக்கு என்ன பேசுறது தெரியல, வர கன்ஃபர்டியாக இப்போ நம்ம ஜிம்மில் ஃபோன் ஆகிட்டு இருக்கு. ஜிம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ யோனிச்சு நான் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்க ஜிம்மின் ரொம்ப தேங்க்ஸ்டா சொல்கிறாங்க. இதுக்கு நான் சொல்கிறாங்க, வீடியோ எடுத்து கொடுத்துட்டு எல்லாரும் ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூடா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே டா சொல்கிறாங்க. என்னாச்சுடா நீ ஒரு மாதிரிக்கா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைடா சொல்கிறாங்க. இங்கே பாரு எம்ஜிடா சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. நீ சொல்லுவேல மீடியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன், நீ அவங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறியா அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, நீ சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோமிச்சு வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச அதை ஸ்டோரி மட்டும் சொல்கிறாரு. நம்ம சிவா, நம்ம ஜெயப்பு, அவங்க எல்லாரும் பற்றி சொல்கிறாங்க. ஜின்னுக்கு தான் இருக்குது அங்கே ஏஜ் அதிகமான ஒரு பர்சனாக அவர் தான். அதுக்கப்புறம் இந்த எப்போ ஜாயின் பண்ணார், அதுக்கப்புறம் எப்படி பாடிட்டு இருக்காரு அப்படி சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரியல் நேம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அவங்க யாருக்கும் மேரேஜ் ஆகலை கேட்குறது. இல்லை யாரும் மேரேஜ் ஆகலை சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க. சரி ஓகே அப்புறம் பேசுகிறேன் ஜிம் வச்சுருக்காங்க. எனக்கு ஹார்ட் கேட்குன்னு தெரிய பார்த்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீட்டில் ரொம்ப டேஸ் ஒர்க் பண்ணுற ஒரு அஜிமா இருக்காங்க. அவங்க வந்து வீட்டுக்கு இருந்தாங்க, சீனியர் மைடாக இருப்பாங்க இல்லையா, அவங்க ஜிம்மி தம்பி தான் அங்கே ஜூஸ் எடுத்துக்காங்க சொல்கிறாங்க. அஜிமா சொல்கிறேன், என்ன பாப் கேட்குறாங்க. நான் கூட ஒன்று கேட்பேன், நீங்கள் எனக்கு ஃபேவர் பண்ணுவீங்களா கேட்குறாங்க. ஜிம்மி தம்பி கேட்டு பண்ணாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள், என்ன வேணும் சொல்கிறாங்க. அஜிமா கேட்குறாங்க, எனக்கு அம்மா இருக்காங்களா கேட்குறாங்க. அப்புறம் அவங்க பயப்படுறாங்க. இல்லை எனக்கு அம்மா இருக்காங்களா அஜிமா கேட்குறாங்க. இப்போ அந்த அஜிமா ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்லுங்க சொல்லுங்க அஜிமா, எனக்கு அம்மா இருக்காங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ அஜிமா ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்துருப்பாங்க அம்மா தானே சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க அஜிமா, நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்கள், நீங்கள் என்னோட ஃபேவரட் பர்சன் ஆச்சு சொல்லுங்கள், எனக்கு அம்மா இருக்காங்களா அப்படி கேட்குறாங்க. இங்கே பாருப்பா ஜிமின்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு சொல்லுங்கள். இல்லை ஆமாம் அது மட்டும் போதும், வேறு எதுவும் உங்களுக்கு கேட்க மாட்டேன் சரியா. நீங்கள் என்ன சொல்கிறத நான் அப்பாட்ட கேட்க மாட்டேன். இல்லை நான் கிராண்ட் பேரண்ட்ஸ் கேட்க மாட்டேன் ஓகேவா, நீங்கள் ஜஸ்ட்டு சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ ஜிமின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. நீ இப்போ எதுக்காக சடனாக கேட்குற, இத்தனை வருஷம் நம்ம நீ இந்த கொஸ்டின் எப்படி கேட்குற அப்படி கேட்குறாங்க. எனக்கு இந்த மெய்டு அங்கே தான் ஒர்க் பண்ணிப்பாங்க. இப்போ கேரளாவில் இருப்பாங்க. கேரளாவில் இருந்து இவங்க கூட தான் வந்திருப்பாங்க. இவங்க ஜிம் வந்திருப்பா அவங்க அங்கே தான் இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க எப்படி ரிட்டர்ன் இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க வந்திருப்பாங்க. அதனால் ஜிம்முக்கு அவங்க நல்லா தெரியும். இப்போ அவங்க பார்க்குறாங்க. சொல்லுங்க ஜிம்னு கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ பேசுறாங்க கேட்குறா சொல்கிறாங்க. நான் கேட்குறது இருக்க ஒரு ரீசன் நீங்கள் சொல்லுங்க சொல்கிறாங்க. ஏன் உங்கள் அம்மா வந்துட்டு பேசுனாங்களா அப்படி கேட்குறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, உங்களோட அம்மா வந்துட்டு பேசுனாங்களா அப்படி கேட்குறாங்க. அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு போன பாசம் தான் உள்ள அம்மா ஓகேவா, அதாவது கிம் சப்ஜின் ஓகேவா, பிடிஎஸ்ல இருக்கார் இல்லையா, ஒன் ஆஃப் த மெம்பர் அவர் தான் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பிடிஎஸ்ல ஒரு மெம்பராக இருக்கார் அவர் தான் ஓகேவா, கிம் சப்ஜின் தான் உள்ள அம்மா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க சொல்லிட்டு ட்ரூவாக சொல்கிறாங்க. எஸ் அவங்க சொல்லிட்டு ட்ரூ தான் ஓகேவா, அவங்களோட அப்பாவுக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆனிச்சு, அதுக்கப்புறம் நீ தான் பிறந்த சரியாக சொல்கிறாங்க. அவங்க பேருக்கு பிறந்த குழந்தை நீ எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் ஏன் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கேட்காத செல்லம் சரியாக சொல்கிறாங்க. நான் சொன்னாக்க அது நான் உன் அப்பாவுக்கு நான் பண்ணுற சீட்டிங் ஆகிடும் சரியாக சொல்லுவேன். உன் அப்பாவுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துலாம் நான் வந்துட்டு ட்ரூவாக மாதிரி ஆகிடும் ஓகே, நான் போகிறேன் ஓகேவா சாரி அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க என் அப்பாவோட ஒய்ஃப், என் அம்மா இல்லை, அப்படியே அம்மையை நியமிச்சு போனாங்க. எனக்கு புரியல, இவ்வளோ வருஷமாக அவங்க வரல, இப்போ சண்டை வந்திருக்காங்க. எனக்கு புரியல இப்போ என்ன நடந்திருக்கும். அப்போது அவங்க தனியாக போனதுக்கப்புறம் அப்பா ஏதோ ஹார்ஷாக பேசியிருப்பாரா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லோரும் ப்ளேம் பண்ணுறாங்க, எல்லோரும் ஹர்ட் பண்ணுறாங்கன்னா எனக்கு புரியல அப்படி சொல்லி ஜிம் அதே பார்த்துருக்காங்க. அவருக்கு என்ன சொல்லவே தெரியல.
அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. சேம் டைம் அவருக்கு இன்னும் ஜின்னை பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்துட்டு இருக்கு. அம்மா சொன்னதுக்கப்புறம் ஜின்னுக்கிட்ட அந்த ஃபீல் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. அவர் ஹக் பண்ணது, அவர் ஃபோட்டோ கிஸ் பண்ணது, அவர் கண்ணது, அவரை பார்த்த ஒரு ஏக்கம், அதை எடுத்து பார்க்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. என் அப்பா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. 17 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு. அவர் கொடுத்த லவ்க்கு எல்லாமே ஃபேக்காக இருந்தது. இப்போ நான் அவங்ககிட்ட பேசினேன் அப்படின்னாக்கா என் அப்பா கண்டிப்பாக வெறுக்கிறாங்க. புரியுது, ஏன்னா அப்பாவுக்கு ஐடியில் பிடிக்காது. இப்போ அவங்க ஐடியில் இருக்காங்க. எங்கள் அப்பா வெறுக்கிறது இவங்க தான் மோஸ்ட் இல்லை. அப்போனா என் அப்பாவுக்கு இவங்க பிடிக்கல. இப்போ நான் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் பேசினேன் அப்படின்னாக்கா என் அப்பா ரொம்ப ஆடாயிருவாரு. என் அப்பா எனக்கு கொடுத்த லவ்வில் ஃபேக் ஆகிடுதா? அவர் எனக்கு இவ்வளோ பண்ண சாக்ரிஃபைஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது ஜிம்னா, தப்பு, நீ பண்ணக்கூடாது சரியா? அவங்க அம்மா வந்துட்டு போட்டும், ஏதோ யாரோ வந்துட்டு போட்டும், நீ பேசக்கூடாது, தப்பு சரி, நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அந்த கார் எடுத்துட்டு தூக்கி போட்டுறாரு. இப்படினாக்கா விட சொல்லி கீழே போட்டுறாங்க. வேண்டாம், அவங்க வேண்டாம் சரியா? அவங்க எதனால் பிரிஞ்சாங்க நமக்கு தெரியவே வேண்டாம், இருந்துட்டு அப்படி போய்ட்டு அப்பா இப்போ ஹார்ட் பண்ணக்கூடாது சரியா? நம்மளுக்கு நம்ம அப்பா தான் இம்பார்ட்டன்ட். அவர் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாரு. அவர் ஹார்ட் பண்ணுற ஒரு விஷயம் நான் பண்ண மாட்டேன். அப்படி ஜிம்மி தான் வந்துட்டு வீட்டில் படுத்துறாங்க. அவர் எதுவுமே சொல்ல படுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே 2 வீக்ஸ் ஆயிடுச்சுடா. 2 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜிமின் பேக் டு நார்மலாக க்யூட்டாக அழகாயிட்டாரு. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. ஐயோ ஜிம் தங்கம் சொல்லிட்டு கிராண்ட் பார்த்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குடா. வீட்டுக்குள்ளே இல்லையா ரொம்ப ஃபேர் ஆகிட்டா சொல்கிறாங்க. எங்க அந்த மாதிரி அப்புறம் என்ன நல்லா வந்தால் சொல்கிறாங்க. அப்படியே எடுத்தாங்க அவனு ரொம்ப ஃபேர் ஆகி வீட்டுக்குள்ளே நல்லா ரொம்ப எப்படினாக்கா ஸ்கின் பார்க்க ப்ரீஷியஸாக இருக்குது. வெளில போனால் நிறைய பொல்யூஷனாக இருக்குல்ல, டஸ்ட்லாம் வரலாம் சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு, சேஃபாக போகணும்னு சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. பாரு இனிமேல் உங்கள் அப்பா தான் ஜாப் பண்ணுவார், அப்பா தான் பிக் பண்ண பாரு சரியா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கா சொல்கிறாங்க கிராண்ட் நான் பைக்கில் போகிறேன், காரில் போகிறேன், ஆனால் நான் டிரைவரை கூப்பிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பா இதுக்கப்புறம் தனியாக எனக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இனிமேல் அவனே ஒரு பிக் பண்ண அவனே ஜாப் பண்ண வருவான் சரியா சொல்கிறாங்க. ஆனால் அப்பாவுக்கு இதுக்கு வீல் ஸ்டைன்னு சொல்கிறாங்க. அப்போலாம் ஒன்றும் ஓகே உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஜாப் பண்ணுறது தவிர பெருசான டியூட்டி இருக்கும்போது சொல்கிறாங்க. அவர் பிஸியான மேன் சொல்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் உங்கள் அப்பா, அதுக்கப்புறம் அவன் பிஸியான மேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் சொல்கிறாங்க. ஓகே அதை நான் போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு ரம்ஜி வராங்க போகலாம் ஜிம் சொல்கிறாங்க. ஓகே டேரக்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நான் போகிறோம். நம்ம 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க காரில். இப்போ ஃபோனில் ஜிம் காலேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே என்ன போகவா சொல்லிட்டாங்க. ஓகே இப்போ மதுரை போக சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நான் காலேஜ்குள்ள என்ட்ராகிறாங்கடா. இப்போ யோசிச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் நான் சொல்லிட்டாங்க. யோசிச்சா உங்கள் கால் எப்படி இருக்கா சார்? ஜிம் டக்குனு யோசிச்சு கால் தான் பார்க்குறாங்க. ஜோய் வர ப்ரீஷியஸ் பர்சன் தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. பாரு வந்ததுமே கால் பற்றி யோசிக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்னா உனக்கு அடிப்படையில் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அவரை கூட அடிப்படைச்சு இப்போ எப்படி இருக்கா? நான் நல்லா ஐட்டம் பாரு ஜிம் தான் ஹைட்டை காமிக்கிறாங்க. இப்போ இதே அந்த ஒருத்தர் நம்ம ஜின்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அழகாக ஹாட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. பக்கத்தில் ஒரு பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னா சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. நீங்கள் போய் பேசலாம்னு சொல்கிறாங்க. பாரு ஜங்கு போட்டு ஆர்டர் சொல்லிட்டு ஓகேவா, நீ இந்த விஷயத்தை இன்டர்ஃபியர் ஆகாத ஓகே, இது கொஞ்சம் தள்ளி இல்லாத நல்லது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஐயோ என்னோட ஃபாதரில் ரொம்ப எனக்கு டஃபாக இருப்பார் போலியஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு மரம் ஃபாதர் வந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ பர்சன் பார்க்குறீங்க நினைக்கிறேன் புரியுது சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு நம்ம டே தெரியும் ஜங்கு தெரியும் பார்க்குறதே தான் நீ மனசு நினைக்கிறது புரியுறா சொல்கிறாங்க. சின்ன மாதிரி ஃபாதர் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொல்கிறாங்க. சரி ஜங்கு பார்க்குறவங்க கேட்டுச்சா சொல்கிறாங்க. மைண்ட் வாய்ஸோட கேட்டுச்சு அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. பேச சொல்கிறாங்க. ஜங்கு பார்த்து ஜங்கு அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம சிவா பார்க்குறாங்க. அப்புறம் என்ன சின்ன போய் பேச சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. போய் பேசுடா, நீ பேசினா ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவாவை பார்க்குறாங்க. எங்கே நீ இப்படியே போயிரு, யாராவது பார்த்தா போதும் அப்படி தான் சரியா நம்ம கதை முடிஞ்சது நிற்க சொல்கிறாங்க. என்ன இந்த காமா அவங்க எல்லாம் நம்மளை விட்டு சொல்கிறாங்க. டே அது சொல்கிறாங்க. அவங்கள பாசம் எனக்கு புரியுது, அவங்க வச்சுக்க பாசம். ஆனால் கிரேஸ் இல்லாமல் சில பேர் இருக்கும், சில பேருக்கு இருக்கும் சரியா. நம்ம வந்துட்டு அட்டாக் பண்ணாங்கன்னா அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. இப்போ எப்போ பேச சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. நீ என்ன பண்ண சொல்கிறேன். நான் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அவர் டேரக்டாக உள்ள போகிறாரு. எனக்கு ஜிம் என் ஜெரோ ஸ்டேட் இப்போ காலேஜில் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு உள்ள போகவே இல்லை. இப்போ ஒரு பாசம் போய் ஜங்கு கூட ஜிம் அனுப்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாரும் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒன்று பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு நம்ம ஜங்கு வந்துட்டு ஹேட் போட்டிருக்காரு, மாஸ்க் போட்டிருக்காரு, அந்த லெதர் ஜாக்கெட்டில் வச்சு ஹேண்டில் கூட கவர் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஒன்று பார்க்குறாங்க. ஜங்கு அவங்கன்ற கூட அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. எங்களோட வேலை வாசல் கேட்குறாங்க, கூப்பிட்றாங்க. நீ ஃபர்ஸ்ட் பண்ணி யார் இங்கே பாரு அப்படி சொல்லி இந்த ஹேண்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஒரு டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்கா சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. கிட்ட பார்க்குறதுக்கு பேபி மாதிரி இருக்காங்க. ஜங்கு ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஜின்னுக்கு கோவம் இருக்கிற ஹேண்ட் பிடிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைடா நான் கொடுத்து ஒரு நினைக்கிறேன். இங்கே வச்சுட்டு காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க எல்லாருமே. இப்போ நம்ம ஜங்கு தான் ஜிம்ல ஹேண்டை ஃபோர்ஸ்டாக கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறீங்க எதுக்காக ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்ல ஹேண்டை பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. அது பிரச்சனை சால்வ் ஆகிட்டு வீடியோலாம் அப்லோட் பண்ணியாச்சு. எல்லாருமே வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்களே. அது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்துருக்காங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் எதுக்கு சரி எப்படி பார்த்துருக்காங்க. இப்போ வந்து வந்துருக்காங்க. இப்போ ஜங்கு ஜிம் பார்க்குறீங்க விட்டு இங்கே பாரு பேட் பாய் விட சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறீங்க நான் பேட் பாய் அப்படி சொல்கிறாங்க. இனி விட்டு என்ன சொல்கிறாங்க. இப்போ நிறைய படங்க பார்த்துருக்காங்க. என்ன நடக்க சொல்லிட்டு யோசிச்சு இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இங்கே பாரு அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஓ அப்படி ஆசை பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. யோசிச்சுட்டு பார்த்துட்டு பரவாயில்ல ரொம்ப நல்ல பையன் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அவருக்கு ஃபேவராக பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம்மை கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு வந்து காரை தள்ளிடுறாங்க. ஜிம்க்கு மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் கார் போகணும்னு பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. அந்த பேண்ட் மாடல் இருக்கும் அந்த கார் தான். இப்போ எல்லாருமே காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க நீங்களே எதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மை பார்க்குறாங்க. நீ எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன். இங்கே பாருங்க எதுக்காக எனக்கு கிட்னா பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. கிட்னாப்பா சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. பின்ன இப்படி இருக்கா கிட்னா பண்ணுறாங்க. இந்த பாசம் இந்த ஹேண்டை பிடிச்சிட்டு எப்படி கூட்டிட்டு வராங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு
ஜிமின் கேட்குறாங்க. இப்போ சின்ன திரும்பி ஜங்கு பார்த்து மறைக்கிறாங்க. நார்மலாக கூட அவங்க வருவான் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. இல்லை நீ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. நீ ஏன் ஃபோனே பண்ணாது கேட்குறாங்க. நான் எப்போ உங்கள் ஃபோன் பண்ணுவோம் ஜிமின் கேட்குறாங்க. ஜினுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. சிவா பார்க்குறாங்க. பாரு அப்படி எடுத்தக்கா இந்த மாதிரி எடுத்து பேசாத ஓகேவா, அவங்க ரொம்ப பாவம் உங்க அம்மா அவங்க ரொம்ப ஹார்ட் ஆவாங்க. அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஹாஷா விடாத சரியா சொல்கிறாங்க. நான் ஒன்றும் ஹாஷா வேர்ட்ஸ் விடல சரியா. நான் கேட்குறேன் நீங்கள் எதுக்காக என்ன பார்க்கணும், உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்தே ஜிமின் கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. எனக்கு உங்ககிட்ட எதுவும் வேணாம், நீ நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறத வந்தா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறது நல்லா தான் இருக்கா ஓகேவா, நல்லா இருக்கு உங்க பாருங்க எனக்கு மீட் பண்ண நினைக்கிறாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சின்ன கேட்குறாங்க. எனக்கு அவங்க மீட் பண்ணா நீங்கள் என்கிட்ட பேசினாக்க என் அப்பா ஹார்ட் ஆகிடுவா சரியா. என் அப்பா லவ் வந்து ஃபேக் ஆகிடும். என் அப்பா எனக்கு கொடுத்த லவ் வந்துட்டு அது எப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியல சரி. அந்த லவ் வந்து ஹார்ட் ஆகிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என் அப்பா இவ்வளோ வருஷமாக ஹார்ட் பண்ணி வளர்க்குறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே பொய்யாயிடும் சரியா. வேண்டாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என் அப்பா என் லவ்ல போய் செகண்ட் ஃபீல் பண்ணக்கூடாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படி சின்ன சொல்கிறாங்க. அவர் எப்படிக்கா வாங்க போங்க கூப்பிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க. நம்ம அம்மா சொல்கிறாங்க இருந்துட்டு போட்டுமே ஜிமின் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இருந்துட்டு போங்க எனக்காச்சும் கவலை இல்லை சரியா. நான் உங்களை பார்த்ததில்லை இப்போ தானே உங்களை பார்க்குறீங்க. நீங்கள் பாட்டுக்கு சன்னா வரீங்க, நீங்கள் பாட்டுக்கிறீங்க இன்ட்ரோ படிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கூட அம்மா நீ சொல்ல மாட்டியா ஜின்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க நான் கூட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஏன் அப்பா என் லவ்ல செகண்ட் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஓகே. ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. உனக்கு என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் எதுவுமே இல்லையா கேட்குறாங்க. உங்கள் பேர் கிம்சப் ஜின் ஓகேவா. நீங்கள் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் மெம்பர், அதுக்கப்புறம் ஃபேமஸான ஒரு ஐடல். உங்களுக்கு இந்த வேர்ல்டுக்கு தெரியுது ஓகேவா. நீங்கள் உங்களை நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. உங்கள் வாய்ஸ் அந்த வேர்ல்டு கேட்குது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. சிங்கர் ஆகுன்ற உங்கள் ட்ரீம் ஓகேவா. ஃபைனலாக உங்கள் ட்ரீம் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. அந்த வேர்ல்டு உங்களோட வாய்ஸ் கேட்குது. சரி ஹாப்பியாக இருக்கும் நம்பர் ஓகேவா. எனக்கு இதுதான் உங்களை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அம்மாவும் உங்களுக்கு வேறு எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம் கேட்குறாங்க. எனக்கே தெரிய வேணாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கே தெரிய வேணாம் ஓகேவா. ஏன்னா எனக்கு அப்பா மட்டும் தான் சிங்கிள் ஃபாதர். இல்லை அப்பா 17 வருஷம் எனக்கு சப்போர்ட் பண்ணி வளர்த்துருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. எங்கள் வீட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு கேர் கொடுக்கறதுக்கு குழந்தைக்கு லவ் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு சரியா. ஒரு அம்மாவோட லவ்வையும் ஒரு அப்பா சேர்த்து கொடுக்க முடியும்னாக்கா அது என் அப்பாவை மட்டுமே முடியும் நான் நம்புறேன். என் அப்பா எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு சரி. எனக்கு கையில் வச்சு வளர்த்துருக்காரு. அவருக்கு அதெல்லாம் வராது. அவருக்கு பிஸ்னஸ் மட்டும் தான் வராது, அது எதுவும் வராது. ஆனால் அவருக்கு எனக்காக நிறைய கல்யாணம் பண்ணியிருக்காரு, நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் என் லவ்ல இன்செக்யூராக ஃபீல் பண்ணாரு அப்படின்னாக்கா நான் ஹார்ட் ஆயிடுவோம். என் அப்பா ஹார்ட்டாக கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என் அப்பாவோட ஹாப்பினஸ் என்ன ஹாப்பினஸ் சொல்லிட்டு இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் உங்களை வீடியோ எடுத்து கொடுத்தா ரீசன் எனக்கு அந்த மாதிரி தப்பு இல்லை ஓகே. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி தப்பு இல்லை. நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கீங்க. அந்த வீடியோ வந்துட்டு என் அப்பா டெலிட் பண்ணியிருக்காரு. அப்பா எனக்கு என்னோட பாஸ்ட்டை பண்ணிட்டாரு. அந்த ரீசன் வந்து உங்களை ஃபார்வர்ட் பண்ண ஓகேவா. ஏன்னா நீங்கள் ஐடல்ஸை தாண்டி நீங்கள் நிறைய பேர் கம்பஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. உங்களோட வாய்ஸ் கேட்டு நிறைய பேர் ஹீல் ஆகுறாங்க. அந்த ரீசனால் மட்டும்தான் நான் உங்களை ஹெல்ப் பண்ண ஓகேவா. இதுக்கப்புறம் இந்த எதுவும் நான் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி ஆக நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணி தெரிஞ்சுனாக்கா இல்லை அப்பா என்ன பண்ணுவார். அதுக்கப்புறம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் என்ன பண்ணுவாங்க அப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஹேண்ட் பிடிச்சி கொடுத்து வந்தீங்களா எனக்கு பர்மிஷன் இல்லாமல் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு என் பர்மிஷன் இல்லாமல் இது வரைக்கும் ஹேண்ட் யார் பிடிச்சதில்லை சரியா. இப்போ ஹேண்ட் பிடிச்சி நீங்கள் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்து வந்திருக்கீங்க. இதை என் அப்பா பார்த்தா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களை ஐடியல் கரியர் என் அப்பா வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு எங்கள் அப்பா உங்களை ஐடியல் கரியரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நான் சொன்னேன் புரியுது அவங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் மாதிரி இவ்வளோ வாய்ஸ் இந்தளவுக்கு இப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு என்ன ஞாபகம் ஓகேவா. நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்து கேனடாவில் சொல்கிறாங்க. ஜங்கோர் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்து கேனடாவில் ஓகேவா. எனக்கு உங்களை பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு கொரியன்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் அந்த கொரியன் திங்ஸ் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி உங்களை பார்த்து அப்போ நீங்கள் ஒரு ஐடியா எனக்கு தெரியாது. இப்போ நான் பார்க்குறேன் ஓகே. நீங்கள் இப்போ ஒரு ஐடியா எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க ஓகேவா. சரி ஃபோர்ஸ் பண்ணி ஹேண்டை பிடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என் அப்பாவும் இல்லை பாடி கார்ட்ஸோ பார்த்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதுக்கு வேறு என்ன பண்ணுவாங்க ஓகேவா. அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு வச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. உனக்கு உண்மையுமே என்கிட்ட வேறு எதுவும் கேட்கணும்னு தோல்லையா. நீ எனக்கு வெறுக்கிறியா கேட்குறாங்க. எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது அப்புறம் எப்படி அவங்க வெறுப்பாக சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் கேட்குறாங்க. எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம், நான் தெரிஞ்சு விரும்பவில்லை சரியா. எனக்கு விட்டுருங்க, இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஓகேவா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ சிவா பார்க்குறாங்க. பாரு ரொம்ப எனக்கு புரியுது நீ ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் சொல்லிட்டு அப்பா ரொம்ப லவ் வச்சுக்க புரியுது. ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்குது. இருந்தாலும் அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கலாம்ல. அவங்க ரொம்ப சஃபராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒன்று பார்க்கணும் ட்ரீம் சரியா. அவங்க ரொம்ப வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் அவங்கள்ட்ட தனியாக பேச முடியும் வாசி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பேசுக்கு எதுவுமே இல்லையே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறீங்க அவங்க எதுவும் பேசலாம் அப்படி கேட்குறாங்க. நீ ஃபஸ்ட்டு பேசாத ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உங்கள் பேர சொல்கிறாங்க. பாருங்கள் உங்கள் எல்லாரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப லவ் பண்ணுறாங்க ஓகேவா. நீங்கள் அதுக்கேற்ற நடந்துக்கோங்க சொல்கிறாங்க. பாரு எங்களோட கரியர் லைஃப் ஓகே எங்களை பாசம் அப்படி சொல்கிறாங்க. பாருங்க அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப லவ் பண்ணுறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. பட் நான் லவ் பண்ணுறேன் அப்பா மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறேன் அப்பா மட்டும்தான். என் அப்பாவுக்கு ஐடில்ஸ் தான் பிடிக்காது ஓகே. அப்பா ரீசன் தெரியாது எனக்கு ரீசன் புரிஞ்சிச்சு சரி. என் அப்பா ஏன் ஐடில்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ரீசன் நீங்கள் மட்டும் தான். என் அப்பா மற்ற ஐடில்ஸ் ஹெல்ப் பண்ணல, உங்களை மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு அப்பா ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்கீங்க. என் அப்பா விஷயத்தில் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யாரும் எப்படிலாம் ஹெல்ப் பண்ண நினைக்க மாட்டாங்க ஓகேவா. அவர் பார்க்குறத கூட இருப்பார். ஆனால் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல தெரியுமா, ரொம்ப பாவம். அவர் ரொம்ப நல்லவர். அவர் யாரும்
யாராவது ஹெல்ப் பண்ண நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப் அவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன தானே சொல்கிறேன் டேரக்டாக நான் உங்களை சொல்ல யாரை தானே சொல்கிறேன். என் அப்பாவை யாராவது ஹெல்ப் பண்ண நினைச்சாங்க, என் அப்பா யாராவது அப்படி பண்ண நினைக்கிறாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க சரியா. ஹி இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க சொல்கிறாங்க என் அப்பா தான் ப்ரீஷியஸ் பர்சன் இந்த வேர்ல்டு. ஓகேவா எனக்கு அவர் தான் பிடிக்கும். அவர் தாண்டி வேறு இந்த வேர்ல்டு எனக்கு வேல்யூபிளாக நம்ம எதுவுமே இல்லை சரியா. என்னோட அப்பா என்னோட ஹாப்பினஸ் என்னோட ஹாப்பினஸ் அப்பாவோட ஹாப்பினஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணி யாரும் நினைச்சாங்கனாக்கா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்து சொல்கிறாங்க இதான் நான் கூட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ஓகே ப்ளீஸ் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ பெக்கிங்கோ சொல்கிறாங்க ஜிமின் அப்படி ஜின்னுக்காக ஜிம்மில் ஹக் பண்ணிடுறாங்க. இப்போ ஜின்னு புஷ் பண்ணி ட்ரை பண்ணாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணி ஜின்னு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ப்ளீஸ் இங்கே பாரு அம்மா வருஷத்தில் காயப்படுறதா செல்லம் உங்கள் பாரு அம்மா ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஜிமின் தாச்சின்னு புரிஞ்சுக்கூட அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறேன். அம்மாவை ஹெல்ப் பண்ணாது ஜிமின்னு சொல்லி ஜின்னுக்கு ஜாயிட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு என்ன பண்ண தெரியல. இப்போ புஷ் பண்ணவே அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம சின்ன பார்க்குறது பாரு அம்மா ஹெல்ப் பண்ணாது சரியா. அம்மா ரொம்ப லவ் பண்ணுறேன். எல்லாரும் நான் ஹெல்ப் பண்ண என்ன பண்ணுவேன். எனக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுற பற்றி கவலையில் தாங்க. நம்ம முன்னாடி உன் அப்பாவை பிரிக்கணும்னு நினைக்கிறதாங்க. அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கல. ஜிமின் என்ன சொல்கிறாங்க ஜிம்கிட்ட ஜிம்மி எதுவுமே சொல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜின்ன ஹகர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜின்ன பார்க்குறாங்க போட்டுமா கேட்குறாங்க. ஜிமின் சொல்லி போட்டுமா ஜிமின் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேவுக்கு புரிஞ்சிருச்சு. அவருக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட பேச அவங்க அம்மா ஹக் பண்ணுறது அவருக்கு ஃபீல் ஆகுது புரியுது. இப்போ ஜேவு தான் இப்போ அவங்க சொல்லிட்டாங்க ஜிமின் அப்போ இறங்கி போயிடாரு எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க ஏன் ஹோபியே சொல்கிறாங்க ஏங்க உங்களுக்கு புரியல சொல்கிறாங்க. இவன் தான் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான். நீங்கள் ஹக் பண்ணதுக்கப்புறம் அமைதியாயிட்டா அவங்களுக்கு புரியல கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க அவன் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுக்கும் சரியா உடனே அக்செப்ட் பண்ண மாட்டான். எனக்கு அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு சரியா. அவங்க அப்பா நினச்சி ரொம்ப பயப்படுறாரு ரொம்ப லவ் பண்ணுறான் ஏன் பயம் எங்கே அவ்வளோ ஹார்ட்டாக சொல்லிட்டு அதே லவ் கண்டிப்பாக அவங்க கொடுப்பான் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பான். எனக்கு தெரிஞ்சு ஜிம் சாஃப்டாக தான் இருக்கா ஓகேவா. அவன் ஜஸ்ட் அவங்க அப்பா அவனோட லவ்ல தான் பேசிட்டு இருக்கான். கண்டிப்பாக புரிஞ்சுப்பா. நீங்கள் டைம் கொடுங்க சரியா. பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஒவ்வொரு டைம் மீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் ஆகும். அப்புறம் ஒன் டே அவனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை வரும். உங்கள்கிட்ட கேட்பான் எனக்கு நீங்கள் எல்லாமே சொல்லலாம் ஓகேவா. இப்போ போகலாமா இங்கே ரொம்ப நேரம் இருக்குது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜவ் சொல்கிறாங்க. இப்போ வந்து கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மட்டும் ஒரு மாதிரி இருக்கு. அவன் நம்ம கையை தொட்டதே பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி பேசுகிறான் அப்படி போய் ஜங்கு பார்த்துருக்காங்க. என்ன யோசிக்கிறா சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்த்து சுகா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் அது ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஜென் பார்க்குறாங்க பாரு ஜங்குக்கா என் பையன் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணாது. அவன் ரொம்ப பாவம் குழந்தை சரியா நீ அவங்க லைஃப் இன்டர்ஃபியர் ஆகுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குற இவர் ஒருத்தர் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இப்போ இறந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்கடா. இப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர்தாண்டா இன்னும் 2 வீக்ஸ் போயிருக்கும். இந்த 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜிமின் தாண்டா யோசிடா ரெஸ்ட்டும் போயிட்டு வரேன் இங்கே பார்த்து கோஸ் சொல்கிறாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு நின்றுருக்காங்க. ஜிமின் தான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு போகிறாங்க. போயிட்டு ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு அவர் போகிறதுக்குள்ள டக்குனு டோர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு பாசம் நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க கத்தாத சரியா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுற ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பாசம் பார்க்குறாங்க. அவனை பார்க்குறாங்க அவனை சரியா சொல்கிறாங்க. என்ன பார்க்குவா எதுக்கா சொல்லி கேட்குறாங்க. அதுக்கா அப்படிக்கிட்டே வராங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் தானே அங்கே ஜம்ப் ஓகே ஜம்ப் ஜிம் பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு நீ ஒரு ஐடல் நீ இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு ரெஸ்ட் போய் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. என்ன பண்ணுறது நான் என்ன ஒரு ஐடல் தானே நானும் ஒரு பர்சனுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு. என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும் வந்து நாங்கள் சொல்கிறாங்க. ஜம்ப் பாரு வேலை எட்டு போ அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. நானும் எவ்வளோ தானே பொறுமையாக போகிறது நானும் எவ்வளோ பொறுமை போகிறது இவனுக்கு என்ன அப்படி கோவம் அம்மா மேலே சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் ஜிம்மில் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பண்ணல புஷ் பண்ணல எதுவும் பண்ணல. இப்போ ரொம்ப